நடந்து முடிந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பிஜேபி ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து அண்ணாமலையே ஜெயிக்கலையா எப்படிப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாங்க. சோ இது பாத்தீங்கன்னா அண்ணாமலன் கிடையாது, அந்த இடத்துல மோடியே நின்று இருந்தாலும் தோக்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தமிழ்நாட்டு மக்களுடைய மனதுல ஒண்ணு பதிஞ்சிருச்சுன்னா அதை அழிக்கவே முடியாது. பிஜேபி பாத்தீங்கன்னா ஒரு ரிலீஜியஸ் பார்ட்டி, பிளஸ் அவங்க ஹிந்தி எல்லாம் புஷ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நல்லாவே பதிஞ்சிருக்கு. அதனால யாருன்னாலுமே அந்த இடத்துல தோல்விதான். பிஜேபி தமிழ்நாட்டுல வர்றது ரொம்ப கஷ்டம். சரி, அப்ப எல்லாரும் ஏன் டிஎம்கே ஓட்டு போறீங்க, அவனுக்கு என்ன பெரிய ஒழுக்கமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்மளுக்கு இட்லி தோசையே சாப்பிட்டு பழக்கம்னு வச்சுக்கோங்களேன். கொரியாக்கு போறோம், அங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து இட்லி தோசை நிறைய கொரியன் டிஷஸ் வச்சிருக்காங்க. அப்ப மோஸ்ட்லி எல்லாரும் என்ன செலக்ட் பண்ணுவாங்க, தெரியாத ஒரு கொரியன் டிஷஸ் சாப்பிடறதுக்கு பதிலா தெரிஞ்ச இட்லி தோசையே சாப்பிடலான்னு. அதே கதை தான் இப்பயும் நடந்திருக்கு. அப்ப பிஜேபி வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் மொழியை தேசிய மொழியை அறிவிங்க. தமிழை பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லயும் போய் திணியுங்க. மேலும் நாளைக்கு ஒருத்தன் சவுத் இந்தியாவில இருந்து நார்த் இந்தியாவுக்கு போய் டே தமிழ் தெரியல நீ எல்லாம் ஒரு இந்தியனா அப்படின்னு கேட்கிற நிலைமை என்னைக்கு வருதோ அன்னைக்கு மேபி பிஜேபி தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.